டிரான்ஸ்கிரிப்ட் இதோ. தலைப்பு: உருகாத நெஞ்சமும் கரையாத அறியாமையும். முன்னுரை: அன்பான நெஞ்சங்களே, உங்கள் வாழ்க்கைக்கு என்று மிகச் சிறப்பான, உங்கள் ஆன்மாவை தொட்டு எழுப்பக்கூடிய ஒரு பேராச்சரியமான செய்தியோடு வந்திருக்கிறேன். இது உங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் ஆழமாக நம்புகிறேன். உங்கள் மனதை ஒரு சாட்சியாக நிறுத்தி இந்த உண்மைகளை கூர்ந்து கவனித்து தெளிவடையுங்கள். மனிதர்களாகிய நாம் பல நேரங்களில், எனக்கு இறைவனின் அன்பு இருக்கிறதா, நான் தூய்மையான மனதோடுதான் வாழ்கிறேனா என்று தெரியாமல் ஒரு மிகப்பெரிய அறியாமையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகப் பொருட்களின் மீது பேராசை கொண்டு போலி பிம்பங்களை சுமந்து திரியும் நம் மனதை சுத்தப்படுத்த ஒரு மிகச்சிறந்த தார்மீக அளவுகோல் இருக்கிறது. அதுதான் மாணிக்க வாசகர் நமக்கு தந்த திருவாசகம். இறைவன் தன் சொந்த கரங்களால் எழுதிய இந்த வரிகள் மனிதன் தன் குறைகளை தானே உணர்ந்து தெளிவடைவதற்காக உருவாக்கப்பட்டவை. 1. மக்கள் அறியாத முதல் குறை: போலி கௌரவமும் உலக மாயையும். மனிதன் தன் வாழ்வில் சேர்க்கும் பணம், பதவி, கௌரவம் எல்லாம் நிலையானது என்று நம்பி பேராசையில் வாழ்கிறான். இது அவனது மிகப்பெரிய அறியாமை. இந்த அறியாமையை உடைக்க மாணிக்க வாசகர் ஒரு எளிய பாடலின் மூலம் நமக்கு தெளிவு தருகிறார். அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே, அன்பினில் விளைந்த ஆரமுதே, பொய்மையே பெருக்கி பொழுதனை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு. பாடல் தரும் தெளிவு: மக்களே, நாம் தினமும் என்ன செய்கிறோம்? பொய்மையே பெருக்கி, அதாவது இல்லாத ஒரு போலி கௌரவத்தையும் தற்காலிக இன்பங்களையும் பெருக்கிக் கொண்டு நம்முடைய வாழ்நாளை வீணாக சுருக்கிக் கொள்கிறோம். பொழுதனை சுருக்கும் இந்த உலக மாயையை உண்மை என்று நம்பும் நம் அறியாமையை உற்று நோக்கி, இறைவா, நான் இவ்வளவு காலம் பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டேனே என்று எப்போது ஒரு மனிதன் உருகுகிறானோ அப்போதுதான் அவனது மனதில் விழிப்புணர்வு பிறக்கும். 2. மக்கள் அறியாத இரண்டாம் குறை: நான் என்ற அகந்தை, ஈகோ. நான் தான் எல்லாவற்றையும் சாதித்தேன், இந்த அதிகாரம் என்னுடையது என்று ஆதிக்க உணர்வோடு வாழும் மனிதர்களின் அகந்தையை கரைக்க திருவாசகம் தரும் சாட்டையடி இதோ. யானேதும் ஒன்றும் அறியேன், கெடுவேன் கண்டாய் அவமே, நான் வாழ்நாட்பாழ் செய்தேனே. பாடல் தரும் தெளிவு: எனக்கு எல்லாம் தெரியும் என்று ஆடும் மனிதன் இறைவனின் பேரண்ட ஏற்றிற்கு முன்னால்தான் ஒரு அணு அளவும் இல்லாதவன் என்பதை உணர்வதே இல்லை. நான் ஒன்றும் அறியாதவன் என்று தன் அகந்தையை மண்டியிடச் செய்து தன் குறைகளைத்தானே ஒப்புக்கொள்ளும் போது மனித மனம் தூய்மை பெற தொடங்குகிறது. 3. திருவாசகம் காட்டும் தீர்வு: மனமாற்றத்திற்கான அளவுகோல். திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார். இந்த பாடல்களை ஒரு மனிதன் கேட்கும்போது அவனது கண்கள் பணிக்கவில்லை, நெஞ்சம் உருகவில்லை என்றால் அவனது மனம் இன்னும் சுயநலத்திலும் பேராசையின்றும் விடுபடவில்லை என்று அர்த்தம். திருவாசகம் என்பது இறைவன் உங்களை நேசிக்கிறானா என்பதை உறுதிப்படுத்தும் ஒரு ஆன்மீக கண்ணாடி. அதில் உங்கள் முகத்தை பார்த்து உங்களின் அகக்குறைகளை நீக்கிக் கொள்ளுங்கள். முடிவுரை: வார்த்தைகளால் உலகை வென்றுவிடலாம், ஆனால் கண்ணீரால் மட்டுமே உன் அகந்தையை வெல்ல முடியும். மாற்றம் என்பது வெளியிலிருந்து வருவதல்ல. சாதி, மதம், அரசியல் என்ற சார்பு நிலைகளை தாண்டி ஒரு அப்சர்வர் நின்று நம்மை நாமே சுயபரிசோதனை செய்ய வேண்டும். இறுதியாக நாம் குறிப்பிட்ட இந்த திருவாசகத்தின் விழிப்புணர்வையும் தார்மீக தெளிவு நிலையையும் ஒவ்வொரு தனிமனிதனும் தன் சுய சிந்தனையில் எப்போது உணர்கிறானோ அப்போதுதான் இன்று நம் சமூகத்தை சூழ்ந்திருக்கும் அத்தனை அவல நிலைகளும் வேரோடு நீங்கும். நம் நாட்டின் எதிர்காலம் மனிதர்களின் வெற்று ஆடம்பரங்களில் இல்லை, தூய்மையான மனதோடு நாம் எடுக்கும் தார்மீக முடிவுகளில்தான் இருக்கிறது. இந்த உன்னதமான பாடல்களின் தெளிவு உங்களின் சிந்தனையை தூண்டியிருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் நாளை காலை ஒரு சிறப்பான புதிய பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன். நன்றி, வணக்கம்.